தமிழ் மூவேந்தர், சேர, சோழ, பாண்டியர் என்று நாம் பள்ளிக்கூடங்களில் பயின்றிருக்கின்றோம். 2020க்கு பிறகு தமிழ் மொழியின் மீது எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டானது. ஓரளவு தமிழ் நூல்களை, பழைய நூல்களை கற்க தொடங்கிய காலம். தொடங்கிய பொழுது எனக்கு மனதிற்குள் எழுந்த வினாக்கள் இவை. உண்மையில் சேர நாடு எங்கு இருக்கிறது? சோழ நாடு எங்கு இருக்கிறது? பாண்டிய நாடு எங்கு இருக்கிறது? இந்த நாடுகளை ஆட்சி செய்த இந்த மூவேந்தர்களுக்கும் என்ன ஆனது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கும் ஏன் இத்தனை வேறுபாடு? அவர்களுடைய தமிழ் கேட்கும் பொழுது அழகாக இருக்கிறது. தமிழ் மொழியை பிழையில்லாமல் உச்சரிக்கின்றார்கள். இலக்கண வரம்போடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியின் உச்சரிப்பு சீர்கேடாக உள்ளது. தமிழ் உச்சரிப்பே இல்லை நம்மிடம் யாரிடமே. தமிழ் மொழி ஒரு கலப்பு மொழியாகவே மாறிவிட்டது. இது போன்ற நிறைய கேள்விகள் என் மனதிற்குள் எழுந்தது. இதற்கு ஓரளவு எனக்கு விடை காண முடிந்தது. நிறைய ஆங்கில வழி கட்டுரைகளையும் தமிழ் வழி கட்டுரைகளையும் ஆய்வு நூல்களையும் ஓரளவு பயில தொடங்கினேன். சில ஆய்வு நூல்கள், கட்டுரைகள் விருப்பு வெறுப்புகளோடு இருக்கும். அவற்றை எல்லாம் நீக்கிவிட்டு அதில் உண்மை தன்மை என்ன? ஏன் இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது? ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் தமிழ் மொழியை அழகாக உச்சரிக்கிறார்கள் என்று ஓரளவு விடை காண முடிந்தது. பிறகு எனக்குள் எழுந்த ஒரு பெருங்கேள்வி, சேர நாடு எங்கு இருக்கிறது? சேர நாடு என்பது இன்றைய கேரளா. இந்த சேர நாட்டில் இருந்த சேர மன்னர்களுக்கு என்ன ஆனது? சேர நாட்டில் வழங்கப்பட்ட தமிழ் என்ன ஆனது? இன்று அங்கு மலையாளம் என்ற மொழி பேசப்படுகிறது. நீங்கள் உண்மையிலேயே தமிழ் ஓரளவு நன்கு பயின்றிருந்தால் அவர்கள் பேசக்கூடிய மலையாளத்தை உங்களால் எந்த ஒருவரின் துணையின்றியும் விளங்கு கொள்ள முடியும். மலையாள மொழியை குறித்து நான் பிறகு தேட ஆரம்பித்தேன். மலையாள இலக்கிய வரலாற்றை தமிழ் மொழியிலும் பயின்றேன், ஓரளவு ஆங்கில மொழியிலும் பயின்றேன். சிலர் ஓரளவு உண்மைத்தன்மையோடு எழுதியிருக்கிறார்கள். சிலர் அல்ல, பலர் தங்களுடைய சொந்த விருப்பங்களை அதில் புகுத்தி இருப்பதை பயிலும் பொழுதே என்னால் காண முடிந்தது. இன்று வழங்கப்படுகின்ற அந்த மலையாள இலக்கியம் என்பது 16ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. அவர்களுடைய ஆதி காவியம் என்பது ராமசரிதம். 99 விழுக்காடு தமிழ் இலக்கண வரம்பு உடையது. சான்றுடன் நான் 2 பாடல்களை தருகிறேன். நல்லதோர் வராகம் ஆனான், நரசிங்க வடிவம் ஆனான், சொல்லெழும் குரலாய தூய மழுவேந்தும் முனியும் ஆனான், மெல்ல நம் குலம் முடிப்பான், வேந்தனாய் பிறந்தான் போல். இப்பொழுது நான் படித்த இந்த பாடல் ராமசரிதத்திலே இருக்கிறது. இதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் மலையாளத்தின் ஆதி காவியம் என்று. இப்ப நான் 2 வரியை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதாவது நரசிம்மம் வடிவம் ஆனான் அப்படின்னு ஒரு தொடர் இல்லையா? இது தூய தமிழ்ல இருக்கு. நரசிம்மமாக வடிவம் ஆனான். இத மலையாளத்துல இப்போ நாம சொல்லணும் அப்படின்னா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? நரசிம்ம ரூபமாய் ஆயி. நரசிம்ம ரூபமாய் ஆயி அப்படின்னா அது மலையாளம். நரசிம்ம வடிவம் ஆனான் அப்படின்னா அது தமிழ். விலங்குதா வேறுபாடு? இப்ப ஒரு பாருங்க, அதுல அந்த இறுதி வரியை பாருங்க. வேந்தனாய் பிறந்தான், அவன் வேந்தனாய் பிறந்தான், அவன் அரசனாய் பிறந்தான், அப்படி தமிழ் இலக்கணம் இருக்கிறது. இப்ப இதை நான் மலையாளத்துல சொல்லணும் அப்படின்னா எப்படி தெரியுமா சொல்லணும்? அப்ப ராமசரிதம் எப்படி எழுதியிருக்கணும் தெரியுமா? ராஜாவாய் ஜனிச்சு, அவன் ராஜாவாய் ஜனிச்சு அப்படின்னு இருந்தா அது மலையாளம். ஆனா அங்கு இருப்பது வேந்தனாய் பிறந்தான் என்றுதான் இருக்கிறது. எனக்கு இதெல்லாம் படிக்கும் பொழுது நிறைய மனதிற்குள்ள ஐயம் எழுகிறது. நிறைய பேர் மலையாள வரலாற்றை, கேரள வரலாற்றை தேடுபவர்கள் முதலில் படிப்பது தமிழ் மொழியை. தமிழ் நன்கு அறிந்தவர்களாக இருப்பவர்கள் ஏன் ராமசரிதத்தை தமிழ் எழுத்து வடிவில் தரவில்லை? எனக்குள்ள ஏன் டிரான்ஸ்லேஷன் பண்ணல நீங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெருத்த கேள்வி உண்டு. ராமசரிதம் முழுக்க 99 விழுக்காடு தமிழில் இருக்கிறது. ஆனால் எழுத்து அங்கே வட்டெழுத்தில் இருக்கிறது. நம்மிடம் எழுத்து மாறி இருக்கிறது. இதுதான் வேறுபாடு. இப்படி இந்த பாடலை எடுத்து நீங்க பிரித்து மேய்ந்து பார்க்கலாம். முழுக்க தமிழா இருக்கும். நான் சொன்னல, வேந்தனாய் பிறந்தான் அப்படிங்கிறது தூய தமிழ். இப்ப நீங்க அதை மலையாளத்துல சொல்லணும் அப்படின்னா, அவர் ராமசரிதத்தை மலையாளத்துல எழுதியிருந்தார் அப்படின்னா எப்படி எதுவும் எழுதியிருக்கணும்? ராஜாவாய் ஜனிச்சு அங்கனதான் எழுதியிருக்கணும். அப்படி எழுதல. இப்படி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இது எனக்குள்ள ஒரு தேடல். இது தேடலின் ஒரு படி. இன்னும் நிறைய பேசலாம். நன்றி.